Hi students, welcome to GMAX Tamil. Today we are going to see exercise 1.5 question number 2. இங்க K, L, M அப்படின்னா 3 set of elements இருக்கு. We have to find the given question and verify distributive laws. அது தமிழ்ல இங்க கொடுத்திருக்க 3 set of elements உறுப்புகள் கொடுத்திருக்காங்க இல்லையா? இதை வச்சு பங்கீட்டு விதிகளை சரி பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். Question number 1. K union L intersection M. இது இருக்கு. First L intersection M கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க set of elements. L உடைய elements. L உடைய elements என்னென்ன? B, C, D, G. B, C, D and G. Intersection elements of M. A, B, C, D, H. A, B, C, D and H. அதாவது இன்டர்செக்ஷன்னா காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். என்னென்ன காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. B, C, D. இது மூணு காமன் எலிமெண்ட்ஸ் இல்லையா? அப்ப நம்ம எடுத்துக்கலாம். B, C, B, C, D. இது எடுத்துக்கலாம். சரியா? இப்போ L இன்டர்செக்ஷன் M நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது K யூனியன் L intersection M கண்டுபிடிக்கணும். அப்ப elements of K. K ஓட elements என்னென்ன? A, B, D, E, F. A, B, D, E and F. Union L intersection M இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? இதை எடுத்துக்கலாம். அதாவது B, C, D. நம்ம யூனியன் அப்படின்னா எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்த்து எழுதிக்கலாம். A, B, C, D, E and F. அவ்வளவுதான். First question பார்த்துட்டோம். Second question பாருங்க. K, second question. K intersection L union M. அப்ப first நம்ம L union M என்னன்னு பார்த்துடலாம். L union M. L ஓட elements அதாவது B, C, D, G. Union M ஓட elements A, B, C, D and H. இப்போ யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? A, B, C, D, G and H. இது எடுத்துட்டோம் இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா K intersection L union M. அதாவது K intersection இப்போ கண்டுபிடிச்ச L intersection M பார்க்கணும். அப்ப elements of K, that is A, B, D, E and F. Intersection L union M நம்ம எடுத்துக்கோம் இல்லையா? A, B, C, D, G and H. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் உள்ள காமனான எலிமெண்ட்ஸ் எடுக்கணும். எது காமனா இருக்கு? AB காமனா இருக்கு. A, B, அப்புறம் என்ன காமனா இருக்கு? D இங்க இருக்கு இல்லையா? இங்கேயும் இருக்கு. அப்ப D எடுத்துக்கலாம். காமன் எலிமெண்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 3ல K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. இதுல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள யூனியன் எடுத்துக்கலாம். யூனியன் எப்படி எடுத்துக்கலாம்? K யூனியன் L என்னன்னு பார்த்துடலாம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் K. எலிமெண்ட்ஸ் ஆஃப் K என்னது? A, B, D, E and F. யூனியன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் L. B, C, D, G. இப்போ இது யூனியன். யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். ரெண்டு சேர்த்து எடுத்துக்குவோமா? A, B, C, D, E, F and G. நெக்ஸ்ட் பாருங்க. K யூனியன் L பார்த்துட்டோம். K யூனியன் M என்னன்னு பார்த்துட்டோம். K யூனியன் M. எலிமெண்ட்ஸ் ஆஃப் K. A, B, D, E, F. யூனியன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் M. That is A, B, C,
D and H. இது ரெண்டையும் யூனியன் அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். அதாவது ரெண்டுல இருக்க எலிமெண்ட்ஸையும் எல்லா எலிமெண்ட்டையும் டுகெதரா எழுதிக்கணும். AB, C, D, E, F and H. இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. அப்ப ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம். K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. இங்க நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா, இது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம். இந்த எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் A, B, C, D, E, F and G intersection K union M. K union M. K union M. இங்க இருக்கு இல்லையா, A, B, C, D, E, F and H. intersection னா காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். காமன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு? A, B, C, D இருக்கா? அடுத்து எடுத்துக்கோ A, B, C and D. அப்புறம் என்ன காமனா இருக்கு? E இருக்கு, F, E and F. G இல்ல இல்லையா, எடுத்தாச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாமா? K intersection L யூனியன் K intersection M பார்த்துடலாமா? இங்க பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4 K intersection L யூனியன் K intersection M. இது கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா K intersection L என்னன்னு பார்த்துடலாம். Elements of K. Elements of K A, B, D, E and F. Intersection elements of L B, C, D and G. இப்போ இன்டர்செக்ஷன்னா காமனான எலிமெண்ட்ஸ் என்னென்ன காமனா இருக்கு? B and D காமனா இருக்கு. இதோ இங்க B and D. அப்ப அதை மட்டும் எடுத்துக்கலாம். B and D. அடுத்தது K intersection M. Elements of K A, B, D, E, F. Intersection elements of M. M ஓட எலிமெண்ட்ஸ் எடுத்துடலாமா? That is A, B, C, D, H. இப்போ இன்டர்செக்ஷன் வந்ததுனால காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எதெல்லாம் காமனா இருக்கு? A, B, D காமனா இருக்கு. A, B, D காமனா இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கலாம். A, B and D. இப்போ நம்மளோட கொஸ்டின் K intersection L யூனியன் K intersection M இல்லையா, அதை எடுத்துக்கலாம். K intersection L union K intersection M. இங்க எடுத்திருக்கோம் இல்லையா, B and D union A, B, D. யூனியன்னா சேர்ப்புக்கான தமிழ்ல ரெண்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதும் போது எலிமெண்ட்ஸ் A, B and D. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம GMaths தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.